ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் இன்றைக்கி சுண்டைக்காய் துவையல் செய்ய போகிறேன். சுண்டைக்காய் ஒரு வரையில் நச்சு எடுத்துருவோம். கடாய் அடுப்பில் வச்சுருவோம். எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதும் நச்சு வச்சு சுண்டைக்காவை எடுத்து உள்ளே போட்டு வதக்கிடுவோம். நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி உளுந்து கடலைப்பருப்பு போட்டு வறுத்துருவோம். நல்லா செவந்து வரணும். இப்போ செவந்து வந்துடுச்சு. பூண்டு ஒரு கைப்பிடி அளவு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதை உள்ளே போட்டுருவோம். வெங்காயம் சுண்டைக்காய் எந்த அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு எடுத்து அதையும் உள்ளே போட்டு வதக்கிடுவோம். கருவேப்பிலை புளி அதையும் போட்டு வதக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். அதையும் வதக்கிடுவோம். இது ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து அதையும் வறுத்துருவோம். ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சு அரைச்சிருவோம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இது நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. இது இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள், சுவையாக இருக்கும்.